ஜீவிக்கக்கூடிய தேவன் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் நாளில் அடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்த தேவன். இது வரைக்கும் இஸ்ரவேலில் உங்கள் 2 பேருக்குமே சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இஸ்ரவேலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உயிரோடு எழும்பின தேவன் அவர். மனித இனத்துக்காக இந்த பூமியில் இறங்கி மனிதன் செய்த ஒவ்வொரு பாவத்துக்காகவும் தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு புரியுதுங்களா? அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய கடவுளுங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? அவரை ஏற்றுக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நீங்கள் பின்மாறி போக மாட்டீங்களே. இல்லை மனைவியே வந்து நீ சபைக்கு போகாத, நீ இங்கே இரு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சபைக்கு வராமல் இருப்பீங்களா? மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் கொடுக்கும்போது நீங்கள் வந்துடுவீங்களா? சாப்பிட்டு வந்துடுவீங்க இல்லையா? வேறு யாராவது உங்களை தடங்கம் பண்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வராமல் இருப்பீங்களா? வந்துடுவீங்களா சபைக்கு? தடங்களை தாண்டி வருவீங்க. நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்க தம்பி, இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இங்கே தேவ தூதர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பரலோகத்திலேருந்து தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பூமியை நோக்கி. இப்போ நம்ம நிற்கிறது வந்து தேவனுடைய பார்வையில் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கும் காட்சி. புரியுதா இல்லைங்களா? அந்த காரியம் நீங்கள் ஏதாவது முரண்பாடான கருத்து இருந்தால் உங்கள் கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் உங்கள் கணவருக்காக. அப்புறம் மறுபடி வந்து உங்கள் கணவரை வந்து நீங்கள் எதுவும் நீங்கள் பேசக்கூடாது. ஒரு சபை குறித்தான காரியத்தில் நீ முதல்ல இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ சபைக்கு போகலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எதாக இருந்தாலும் நீங்கள் இப்பயே சொல்லிவிடணும். என் கணவர் அவர் வந்து ஆண்டவருக்கு வருது, எனக்கு பிடிக்கல, நான் சொல்லும்போது அவர் வருதுன்னு நீங்கள் சொல்லலாம். மாற்று கருத்து நான் அது வேணால் மறுத்தரம் எதுவுமே பேச மாட்டேன். அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டாருன்னு ஏற்றுக்கிறீங்களா? உங்களுக்காக நொறுக்கப்பட்டார் அவர், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் அந்த பூமியில். சரி, நாளைக்கு விக்கிரகத்துக்கு போய் நீங்கள் மறுபடியும் படைச்சிக்கிட்டு இல்லை அங்கே போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த உலக பிரகாரமான காயில் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி அந்த இடத்துல நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். வீட்டில் கறி எடுக்கக்கூடாதுலாம் தேவன் சொல்லலை. தீபாவளி பொங்கல் இந்த நேரத்தில் கறி எடுத்து சமைக்கப்படலாம்னு சொல்லலை. ஆனால் உலகம் செய்கிற பிரகாரமாக நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அதுதான் காரியம். புரியுதுங்களா? எந்த இதுலையும் நீங்கள் உடன்பட மாட்டீங்கன்னு நீங்கள் தான் தேவன்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறீங்க. இந்த சாட்சியை தேவன் பதிவு செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா ஒரு உலகத்தின் முடிவில் நம்ம வரும்பொழுது நம்ம அங்கே வரும்பொழுது என்ன செய்வாருங்க? நம்ம பேசுனது அவர் என்ன செய்வாருங்க? அப்படியே நமக்கு முன்னாடி திரையில் போட்டு காட்டுவார். புரியுதுங்களா? நீங்கள் இப்போ தேவன்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறீங்க. நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்குங்களா? சரிங்களா? தேவன் அடியில் கொண்டு ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்படுன்னு விசுவாசிக்கிறீங்களா? சரி, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி உங்களை அங்கே வாங்க. நீங்கள் வாலிப பிள்ளையாக இருக்கீங்க, அவங்க திருமணம் ஆனவங்க. வாலிப பிள்ளையாக அநேக பெண்கள் கிட்ட வருவாங்க. அநேக இச்சையான காரியங்கள் உங்களுக்கு நெருக்கி வரும். இதில் இருந்து தேவனை நீங்கள் ஒழுங்காக ஆராதிப்பீங்களா? ஒரு தேவனை போல் ஆராதிப்பீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உன்னை யாரும் ஞானஸ்தானம் சொன்னால் யாரும் அந்த சபைக்கு போக சொன்னால் வா மச்சா சபை இருக்குது, மாமா சபை இருக்குது, வா அங்கே போகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதோடு சேர்ந்து போயிட்டீங்களா? சபையிலே ஒரு முரண்பாடான கருத்து நடந்ததுன்னா சபையை விட்டு நீங்கள் வெளில போயிட்டீங்களா? எந்த சூழ்நிலையிலையும் தேவனோட இருப்பீங்க. சபை கூட சில விஷயங்கள் நீங்கள் விட்டு விடாமல் இருப்பீங்களா? விக்கிரகத்தோடு போய் விளையாடுவீங்களா? பசங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு அவர் விக்கிரகத்தில் வந்தாரானா மச்சான் நீ சும்மா தானே நான் நிற்கிறேன், நீ வாடா மச்சான் சும்மா நின்று அங்கே ஒன்றும் ஆறாதெல்லாம் நீ செய்ய வேணாம், சும்மா நின்று தான் போயிடுவீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் வாலிப பிள்ளை தம்பி தேவன் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது தேவனுடைய மனுஷனாக நின்று உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு முறையில் உங்கள்கிட்ட நின்று நான் பேசல. இங்கே எல்லாருக்கும் அவங்க ஒருத்தவங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரோட பதிவு தேவனுடைய சமூகத்தில் இருக்காது. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட குறித்து நான் கேட்குற காரியம் என்னென்னா, நீங்கள் வாலிப பிள்ளைங்க எந்த நேரத்தில் வேணாலும் உங்கள் சிந்தனை மாறும். இப்போ கூட எனக்கு இல்லை பிறகு நான் இன்னும் போயிட்டு அப்புறம் நான் தண்ணீர் தொட்டிக்கு வரேன் ஞானஸ்தானம் கொடுங்கன்னா கூட எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணுங்க. உங்களுக்கு அதை ஏதாவது கருத்து இருக்கா? மாற்று கருத்து இருக்கா? எந்த சூழ்நிலையும் நீங்கள் தேவனை விட்டு போக மாட்டீங்களே. 2 பேருமே எந்த சூழ்நிலையும் போக மாட்டீங்களே தேவனை விட்டுங்க. நல்லா சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையும் மரணமோ இன்பமோ துன்பமோ துயரமோ எது உங்களை நெருக்கினாலும் தேவனை விட்டு போக மாட்டீங்களே நீங்கள். சபையில் மெயின் அடங்கியிருக்கணும். ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் அடங்கியிருக்கணும். நீங்கள் ஊழியக்காரங்க அடங்கும் போது தேவன் அவங்க மூலமாக வந்து பேசுவார். அதேமாரி நீங்கள் தேவனுக்கு உண்மையாக நடந்துக்கணும். மெயினான காரியம் அதுதான். உண்மையாக நடக்கிறது என்னென்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுறதோ அதை குறித்து நான் உங்கள்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் தனியாக உட்கார வச்சு நான் பேசுகிறேன். புரிஞ்சுங்களா? இப்போ ஞானஸ்தானம் தொட்டிக்கலாம் போகும், நம்ம ஜெபம் செய்வோம். யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது பேச வேண்டிய காரியம் இருக்குங்களா? ஞானஸ்தானத்தை குறித்து ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனா வந்து சொல்லுங்கள். வாங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, நீங்கள் இவங்களுக்கு ஏதாவது அறிவுரை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த அறிவுரையை சத்த பகிர்ந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. சொல்லிட்டீங்களா? நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஞானஸ்தானத்தை குறித்து பேசியிருக்கீங்களா? சரி, சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 பிள்ளைங்களும் ஞானஸ்தானம் பிறக்க சொல்லியிருக்காங்க.
ஒருத்தர் எனக்கு வயசில் மூத்தவங்க அவங்களாம், புரியுதுங்களா? சரி, தேவன்கிட்ட கேட்கும்பொழுது உங்களுக்கான இங்கே வாக்குமூலத்தை இங்கே எல்லாரையும் உங்கள் சம்மந்தப்பட்ட வாக்குமூலத்தை கேட்கும்பொழுது யாரும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா இந்த ஞானஸ்நானத்தை எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, போய் மறுபடியும் பாவத்தில் போய் பாவத்தை துணிகரமாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் போய் சிலையை வணக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் போய் சிலை அங்கே போய் என்ன செய்றாங்கன்னா சிலை வச்சு பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் திருமணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சபையில் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அது போய் செஞ்சுருக்காங்க, புரியுதுங்களா? ஏன்னா துணிகரமாக இருக்கிற பாவி தேவன் உயிரோடு எழுப்ப மாட்டேறாங்க. நீங்கள் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ பரலோகத்தில் உங்கள் 2 பேரோட ஒரிஜினல் உருவமும் இப்போ தேவனுக்கு முன்பாக நிற்குது. எப்படி என்னுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறீங்களோ அதேமாரி உங்களுடைய இது வந்து ஜெராக்ஸ் ஒரிஜினல் அங்கே நிற்கிது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் தேவன் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மறைக்க போகிறார். எனக்கு தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாமல் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அவர் என்ன செய்ய போகிறாருங்க, சுத்தமாக அவர் டேட்டில் என்ன எழுதியிருக்காரோ அதை லப்பர் எடுத்து என்ன செய்ய போகிறாரு. அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம், புரியுதா இல்லைங்களா? அது யாருக்கும் கிடைக்காத போது அவங்க பாவம் செஞ்சுட்டு போய் என்ன செய்யலாம், ஆட்டை வெட்டுறான், கோழியை வெட்டுறான். அது ஒருபோதும் பாவத்தை மன்னிக்காது. தேவன் பாருங்க சூரிய வெளிச்சத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க, நீதி சூரியன், புரியுதா இல்லைங்களா? தேவன் நமக்கு சான்று கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் நம்மோடு கூட ஆமீன் மேலே சொல்லிக்கிட்டு இருக்காரு. தியாபனி மேலே நிற்குது, ஆரவாரம், கிண்ணறம், எக்காலம், கீத வாக்கியங்கள் எல்லாம் முழங்கி நிற்குது அங்கே. இப்போ நீங்கள் அங்கே இறங்கும் பொழுது அங்கே பரலோகத்தில் அடிச்சு கிண்ணற வார்த்தையெல்லாம் பயங்கரமாக பறக்க அனல் பறக்கும். ஆனால் பிசாசுக்கு இந்த கோபம் விட்டுட்டு இருக்கோம். பிசாசு இருதயத்திலே முறுமுறுத்துட்டு இருக்கோம், எப்படா இவங்களை கெடுத்து கொள்ளலான்னு. ஆனால் எந்த சூழ்நிலை என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் தேவனை தேடுங்க, ஊழியக்காரரை தேடுங்க. அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டு இருங்க சபையில், அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்காக தெரிஞ்சாருன்னா தேவன் உடனே கேட்கும். சரிங்களா? நம்ம தண்ணீர் தொட்டிக்கு போகலாம். முதலாவது சகோதரி நீங்கள் வாங்க.